சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலேயே இப்போ தான் ஃபார் த செகண்ட் டைம் இந்த ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. அண்ட் நியூசிலாந்து ரீசன்ட் ஃபியூ இயர்ஸில் நமக்கு நிறையவே ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைடுக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல டெஸ்ட் அண்ட் சேலஞ்சாக இருக்கும். டைட் சேஸாக கடைசி ஓவர் வரைக்கும் போகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிறனால இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மாற்ற வேணாம் தான் பார்ப்பாங்க. நம்ம இன்னும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடலேன்னு யோசிக்கிறப்போ அதுவுமே ஒரு நல்ல சேலஞ்சாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளால் க்ளோஸ் டு 293 வர முடியுமா, அதை நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு நம்ம பவுலர்ஸையும் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப த்ரெட்டனிங் ஸ்பின்னர்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெரி குட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ப்ரெஷரில் நம்மளா தப்பு பண்ணி விக்கெட் சுட்டா தான் உண்டு. ஒன்று மாற்றி ஒன்று லெஃப்ட் ஹேண்டர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. போன ரெண்டு மேட்சும் மோரலஸ் நம்மளோட டாப் ஆர்டரே சேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க. நம்மளோட மிடில் ஆர்டர் பெருசாக ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவங்க பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லேயே நமக்கு அகேன்ஸ்டாகவே அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அன்லஸ் இது ஒரு நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷான சர்ஃபேஸாக இல்லாமல் ஆல்ரெடி யூஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியா நியூசிலாந்து மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 கடைசி குரூப் ஸ்டேஜ் மேட்ச். போன சண்டே ஒரு பிளாக் பஸ்டர் கேமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பட் இந்த சண்டே கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஷாக தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டு ஹெவி வெயிட்ஸ் கரண்ட்லி நல்ல ஃபார்மில் இருக்க ரெண்டு டீம் தான் மோத போகிறாங்க. இந்தியா அண்ட் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த கேம் யார் டேபிள் டாப்பராக ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, செமிஃபைனல்ஸில் யார் கூட ஆட போகிறாங்கன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கேம். ஸோ என்ன தான் ஆல்ரெடி ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகியிருந்தாலும் ஸ்டில் இந்த மேட்ச்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நியூசிலாந்து ரீசன்ட் ஃபியூ இயர்ஸில் ஐசிசி ஈவெண்ட்ஸில் நமக்கு நிறையவே ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், இந்த டைம் அவங்கள நாம செமிஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த ரெண்டு டீமும் ஒன்ஸ் அகைன் ஃபைனல்ஸில் மீட் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2000, அதாவது அப்போ ஐசிசி நாக் அவுட் ட்ராஃபின்னு இருந்த இதே டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் இந்த ரெண்டு டீமும் கம்பீட் பண்ணாங்க. அதில் நியூசிலாந்து 4 விக்கெட் டிஃபரன்ஸில் நம்மளை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலேயே இப்போ தான் ஃபார் த செகண்ட் டைம் இந்த ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. இந்த எடிஷன்லேயே ஃபார் த 3rd டைம் ஃபைனல்ஸில் சந்திக்கிறாங்களான்னு பார்ப்போம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see who among these two teams comes out on top on March 9th. அண்ட் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி கோயிங் இன் டு தி நாக் அவுட் ஸ்டேஜ் நியூசிலாந்து மாதிரி ஒரு ரெட் ஹாட் டீமை ஃபேஸ் பண்ணிட்டு போகிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஃபார்ச்சுனேட் அண்ட் பெனிஃபிஷியலான ஒன்று. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸை இந்த கேம்லேருந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு சில அன்டெஸ்டட் ஏரியாஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான கேம் இது. என்ன ப்ரோ, ஐசிசி ஈவெண்ட்டில் வந்துட்டு நியூசிலாந்து கூட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன் எனி ஐசிசி ஈவெண்ட் irrespective ஆஃப் வேர் வி ஆர் ஃபினிஷிங் ஆன் த டேபிள், ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணாலும் சரி இல்லை செகண்டாக ஃபினிஷ் பண்ணாலும் சரி, செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்னு வரப்போ ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் டீம்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டை தான் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாக்ஸஸை டிக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. போன ரெண்டு மேட்ச்லையும் நம்ம இங்கே சேஸ் தான் பண்ணியிருக்கோம். வி ஹவன் டிஃபெண்டட் டோட்டல் சோ ஃபார். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம பேட்டிங் யூனிட் இந்த கண்டிஷன்ஸில் அந்த மேஜிக் ஸ்கோர் ஆஃப் 280 290 அடிப்பாங்களான்னு கேட்டால் ஆன் பேப்பர் டெஃபினட்டாக அடிப்பாங்கன்னு சொல்லலாம். பட் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது தான் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, எங்கே லேக் ஆகிறோம்னு அசஸ் பண்ண முடியும். போன ரெண்டு மேட்சும் மோரலஸ் நம்மளோட டாப் ஆர்டரே சேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க. நம்மளோட மிடில் ஆர்டர் பெருசாக ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி நம்மளோட ஸ்பின்னர்ஸும் மிடில் ஓவர்ஸில் டைட்டாக போட்டிருக்காங்க. பட் தே couldn't பிரேக் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் பிக் விக்கெட்ஸ். இந்த நியூசிலாண்டோட பேட்டிங் லைனப்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெரி குட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அது மட்டும் இல்லாமல் கான்வே, ரச்சின், லாத்தம், பிரேஸ்வெல், சாண்ட்னர்னு ஒன்று மாற்றி ஒன்று லெஃப்ட் ஹேண்டர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை இந்த கேமில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வி ஹேவ் நத்திங் டு லூஸ் இயர். நாக் அவுட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும். இந்த கேம் வின் பண்ணலாம், வெளியே போயிடுவோம், இவ்வளோ ரன்ஸ் டிஃபரன்ஸில் வின் பண்ணணும், இவ்வளோ ஓவர்ஸ்குள்ளே சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாரும் ஃப்ரீயாக போய் அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணி விளையாடுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஹோப்ஃபுல்லி நான் முன்னாடி சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸும் இந்த மேட்ச்சில் அட்ரஸ் பண்ண முடியும் நம்புறேன். தென் மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ். போன ரெண்டு மேட்ச்லேயே இந்த கண்டிஷன்ஸை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். டிபிக்கல் கண்டிஷன்ஸ், பேட்டிங், ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு எல்லாருக்குமே ஈவன் சேலஞ்சஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்கும். கிரவுண்டு பார்த்தா பவுண்டரி டைமென்ஷன்ஸும் பெருசு. ஸ்ட்ரைட்டில் 80 மீட்டர்ஸ், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் 70 மீட்டர்ஸ் கிட்ட வரும். அவுட்ஃபீல்டும் ரொம்ப லைட்டிங் ஃபாஸ்ட் கிடையாது, கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். பால் ரொம்ப குயிக்காக ட்ராவல் ஆகாது அன்லெஸ் இட் இஸ் டைம் டு பர்ஃபெக்ஷன். அண்ட் சர்ஃபேஸ்னு பார்க்குறப்போ பங்களாதேஷ் கூட ஆடின அதே பிச்சை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டியூஸ்டேவே செமிஃபைனல்ஸ் ஆடணும். அண்ட் சண்டே இந்தியா ஃபைனல்ஸ் போனாங்கன்னா அதுவும் இங்கே தான் ஆடணும். ஃபைனல்ஸ்க்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சென்டர் மோஸ்ட் விக்கெட் இந்தியா பாகிஸ்தான் ஆடின அதே பிச்சை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிச் ரெக்கவர் ஆகி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் தேவைப்படும். அதனால் இந்த மேட்ச்க்கும் சரி செமிஃபைனல்ஸ்க்கும் சரி அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ இந்த கேமுக்கு பங்களாதேஷ் கூட யூஸ் பண்ண விக்கெட்டை கொடுத்துட்டு செமிஃபைனல்ஸ்க்கு ஒரு புது சர்ஃபேஸை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வைஸ் வர்சாவா இந்த மேட்ச்சுக்கு புது சர்ஃபேஸும் செமிஃபைனல்ஸ்க்கு பங்களாதேஷ் கூட யூஸ் பண்ண சர்ஃபேஸும் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த கேமுக்கும் ஃபைனல்ஸ்க்கும் எங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குது, அதுவே எங்களுக்கு போதும்னு நினச்சாங்கன்னா இந்த மேட்ச்க்கும் சென்டர் மோஸ்ட் விக்கெட்டே இவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அன்லஸ் இது ஒரு நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷான சர்ஃபேஸாக இல்லாமல் ஆல்ரெடி யூஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் கேம் இன்னுமே ஸ்லோவராக தான் போகும். மேட்ச் போக போக பிச் நல்லாவே ஸ்லோவாகிடும்.
வெதர் ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தா ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடாக இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான டேவாக தான் இருக்கும்னு காட்டுது. டியூ வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்க்கும் கம்மி தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லேயே பேட்டிங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான சர்ஃபேஸை கொடுத்தாங்கன்னா லுக்கிங் அட் த ஃபோர்காஸ்ட் போன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியே த்ரூ அவுட் த கேம் மோரலஸ் பிச் ஒரே மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த சர்ஃபேஸை கொடுக்குறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக இங்கே கேம் பிளானும் என்னென்னு பார்த்தா இட் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். 2019 கடைசி 10 டே நைட் கேம்ஸில் இன்க்ளூடிங் போத் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் கேம்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 259 அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 220. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தே ஹேவ் டு பேட் வெல் அண்ட் அந்த 290+ ரன்ஸை டார்கெட் பண்ணணும். ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீமும் ஆப்போனண்ட்டை 240 to 250 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். இதே தான் போன 2 மேட்ச்க்கும் சொல்லியிருந்தேன். அந்த 2 மேட்ச்லையும் பிலோ 250 ஸ்கோர்ஸ் வர் சக்ஸஸ்ஃபுல்லி சேஸ் டவுன். ஸோ இங்கேயும் அதே தான், ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் பிளேயிங் 11 பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் டீம் அதே 11 அதே காம்பினேஷனோட தான் போவாங்க. போன மேட்ச்லேயே அர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வருவாங்களான்னு பார்த்தோம். பட் ஸ்டில் தே கண்டினியூ வித் ராணா. அவரும் நல்லா தான் போட்டிருக்காரு, எஸ்பெஷலி இன் டெத் ஓவர்ஸ். என்னோட ஒப்பீனியனில் அர்ஷ்தீப் சிங் இஸ் அ ஃபார் பெட்டர் பவுலர். அப்கமிங் கேம்ஸில் எர்லி பிரேக் த்ரூஸ் வேணும்னா அர்ஷ்தீப் கண்டிப்பாக ஆடணும். பட் இவங்க இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிறனால இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மாற்ற வேணான்னு தான் பார்ப்பாங்க. நியூசிலாந்து டாப் ஆர்டர் பவர் பிளேவை தாண்டிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸை ஈஸியாக ஆடிட்டு போயிடுவாங்க. ஸோ ராணா ஆடுறாரோ இல்லை அர்ஷ்தீப் ஆட வைக்கிறாங்களோ யார் ஆடினாலும் பவர் பிளேயில் பிரேக் த்ரூஸ் கொடுக்கணும், அது ரொம்பவே முக்கியம். தென் நியூசிலாண்டோட பிளேயிங் 11 பார்த்தா பங்களாதேஷ் கூட இருந்த அதே 11 தான். ஓப்பனிங்கில் வில் யங் அண்ட் டெவான் கான்வே, அப்புறம் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, டாம் லேத்தம், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாண்ட்னர், அப்புறம் அவங்களோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேட் ஹென்ரி, வில்லியம் ஓரோர்க் அண்ட் கைல் ஜெமிசன். ஜேமிசனுக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் வேணும்னு நினச்சாங்கன்னா நேத்தன் ஸ்மித்தை ஜேமிசனுக்கு பதிலாக ஆடலாம். ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்ட் 11 இது. நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, முக்கியமாக ஸ்பின்னர்ஸ். தே கேன் ரியலி ஸ்லோ டவுன் த கேம். ரொம்ப த்ரெட்டனிங் ஸ்பின்னர்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தே கேன் புட் சம் ப்ரெஷர் ஆன் அஸ். அந்த ப்ரெஷரில் நம்மளா தப்பு பண்ணி விக்கெட் சுட்டா தான் உண்டு. பவர் பிளேலையும் தேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேன் ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். ரீசெண்ட் டைம்ஸில் மேட் ஹென்ரி அவர் கொஞ்சம் நல்ல ஃப்ளோவில் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். தென் வில்லியம் ஓரோர்க் அவரும் நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தோம், ஹீ கேன் ஆல்சோ மேக் அ டேமேஜ் ஹியர். ஸோ ஒரு நல்ல சைட் ரெட் டாட் ஃபார்மில் தான் இருக்காங்க. இங்கே இந்த சைடுக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல டெஸ்ட் அண்ட் சேலஞ்சாக இருக்கும். மிடில் ஓவர்ஸில் இவங்களோட ஸ்பின்னர்ஸ் கேமை நல்லா ஸ்லோ பண்ணுவாங்க. டைட் சேஸாக கடைசி ஓவர் வரைக்கும் போகிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு காம்படிட்டிவ் டோட்டலில் போஸ்ட் பண்ணுமேன்னு கேட்டால் கூட தே ஹேவ் த பேட்டிங் பவர்ஸ் டு போஸ்ட் அண்ட் அபோவ் பார் ஸ்கோர். டெஃபினட்டாக 270 280 அடிக்கக்கூடிய பேட்டிங் லைனப் தான் இது. அட் த சேம் டைம் நம்ம இன்னும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடலேன்னு யோசிக்கிறப்போ அதுவுமே ஒரு நல்ல சேலஞ்சாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளால் க்ளோஸ் டு 290 300 வர முடியுமா? சப்போஸ் நம்மளால் ஒரு பார் ஸ்கோர் கிட்ட தான் அடிக்க முடியுதுன்னா கூட அதை நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு நம்ம பவுலர்ஸையும் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக இது ஒரு நல்ல கான்டெஸ்ட், நல்ல சேலஞ்சிங் கேமாக இருக்க போகுது. வி கேன் டெஸ்ட் அவர் எபிலிட்டிஸ் அண்ட் நாக் அவுட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்கும். எட்ஜ் யாருக்கு இருக்குது, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலி இதுதான் உண்மையிலேயே ஒரு 50-50 கான்டெஸ்ட். ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இந்த 2 டீமும் ஈக்குவலாக இருக்காங்க. பட் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேலேயே கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட பேட்டிங்லையும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால நம்மளோட ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஆடிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மைனர் எட்ஜ் அவங்களுக்கு இருக்குது. மேபி இது ஒரு 50 to 48 கேமாக நியூசிலாண்டுக்கு இருக்கலாம். என்ன ப்ரோ போன 2 மேட்ச்க்கும் இதே மாதிரி தான் ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கு அதாகும் இதாகும் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுறாங்கலாம் சொன்னீங்க. நம்மளோட பவுலர்ஸை பற்றி பேச மாட்டேன்றீங்க. பவர் பிளேயில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு மேபி ஒரு சிலர் கேட்கலாம். ஷமி கேன் ரியலி ஸ்ட்ரைக், பட் ஆனால் அவர் இன்னும் அவரோட பழைய ரிதம்க்கு வரலை. ஹர்ஷித் ராணா ஷண்டோவோட விக்கெட்டை தவிர அவர் ஆடின இந்த 5 ODI மேட்சஸில் பவர் பிளேயில் விக்கெட்ஸே எடுக்கலை. ஹர்ஷ்தீப் சிங்கை 11ல் ஆடினாங்கன்னா ஹீ கேன் டெஃபினெட்லி ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட பேஸ் பேட்டரி இப்படி தான் இருக்குது. அண்ட் ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கும் வி ஹவ் டு கிவ் தம் த டியூ ரெஸ்பெக்ட். அவங்க பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லேயே நமக்கு அகெயின்ஸ்டாகவே அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறனால தான் அதை நான் எல்லா ப்ரிவியூலையும் மென்ஷன் பண்ணேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே whoever plays the conditions well, they will win the game. ஸோ ஓகே நண்பர்களே, கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11, கேம் பிளான், எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கேமில் நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத விட இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், ப்ரிடிக்ஷன்ஸ், பிளேயிங் 11 எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.